அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன்னா செவ்வாய் தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் வாஸ்துவில் நான் என்ன சொல்கிறேன், படிக்கக்கூடாது, கற்றுக்கணும். இந்த ஐபிஎல் போட்டியில் திக்வேஷ் ரதியை 30 லட்சத்துக்கு தான் எடுத்திருக்காங்க. ஏன் அவர் என்ன பண்றாரு, ஒரு விக்கெட்டுக்கும் கையெழுத்து போடுறாரு. அவர் வீட்டில் வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டதால் தான் அவருக்கு அந்த எண்ணம் என்ன வருதுன்னா அடிக்கடிக்கு கையெழுத்து போடுற எண்ணம் தோன்றும். நம்ம என்ன பண்றோம், கிரானைட் யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம். கிரானைட் கல்காரி வச்சுக்கிற எவ்வளோ பேர் கடன்ல சிக்கி தவிப்பாங்க பாருங்க. ஆனா அதிலிருந்து வரக்கூடிய பொருள்களை பயன்படுத்துறோம், பணக்காரனா இருக்கான். இதை தான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம். அவரை தவறான ஒரு வாஸ்து வீட்டுல குடியிருக்கும் போது அதுல ஜாதகம் வேலை செய்யுமா, அவருடைய வாஸ்து வேலை செய்யும்? வாஸ்து வேற, ஜாதகம் வேற, எண்கணிதம் வேற இல்லை. மூணுமே ஒன்று தான். இப்போ நான் 3 விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்கள் இருக்கிற தோற்றத்தை வைத்து நான் ராகுவோடைய ஆதிக்கம் ஜாஸ்தின்னு சொல்லிடலாம். ராகு தெற்குல சேர்ந்துருவார், தென்மேற்குல. இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது உங்களுடைய வீடு தென்மேற்கு பாதிப்புன்னு சொல்லலாம். பிஎம்கே வாஸ்து அகாடமி என்ற ஒரு பேரில் வாஸ்து கிளாஸ் தொடங்குறோம். மொத்தம் 5 நாள் கிளாஸ். ஒன்லி நேரடி வகுப்பு தான், நோ ஆன்லைன். சென்னையில் வகுப்பு நடக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சார், நம்ம கூட இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கே சம்பத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ யார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் தொடர்ந்து ஜோதிடம் ரீதியாக நமக்காக நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வாஸ்துலேயும் நிறைய டிப்ஸும் வந்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்கணும், எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறீங்க. வாஸ்துல இந்த விஷயம் இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து ரகசியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுடைய நேயர்களுக்காக சொல்ல முடியல. லட்சக்கணக்கில் இருக்கு. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வீடு என்றால் அது நிருதி மூலை, நெய்ருதி, தென்மேற்கு, தென்கிழக்கு, இது மட்டுமே வாஸ்து அப்படின்னா, ஒருத்தருடைய வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்கும். அப்போ அவர் வாழவே கூடாதா? அப்போ அவர் இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவரா இல்லை ஒடுக்கப்பட்டவரா? கிடையாது. ஒருத்தர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹாலில் ஒரு குடும்பமே வாழும். ஹாலிலே தடுத்துருப்பாங்க கிச்சனை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன வாஸ்து சொல்லுவீங்க? வாஸ்துனா எப்படி அதை அணுகணுன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ எல்லாருமே இப்போ சரி சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் பெட்ரூம் போட்டோம், 4 பெட்ரூம் போட்டோம், நல்லா சூப்பராக வீடு கட்டிட்டோம். அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடன்களை பார்க்க முடியும், டிவோர்ஸ் பிரச்சனையை பார்க்க முடியும். அப்போ இந்த வாஸ்து எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாஸ்து, அதாவது நான் அடிக்கடிக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன், செவ்வாய் தோஷம் அப்படின்ற போது, செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னா செவ்வாய் தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு 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 நீங்க ஒரு எக்ஸாம் போறீங்க, ஒரு 10 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதை ஃபுல்லா மெக்கப் பண்ணி எழுதுற ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அதை படிச்சு உள்வாங்கி அதோடைய எசன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரிலேட் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த 10 மார்க் கொஸ்டின் எழுதுற ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? நான் அதுதான் என்ன சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போனா நம்ம தோத்துருவோம். அதோட புரிதல் வேணும். புரிதல் இருந்ததுன்னா அதை நீங்க 1000 முறை நீங்க உங்களுடைய கற்பனைக்கு நீங்க எப்படி வேணாலும் அதை உருவாக்க முடியும். அதுதான் வாஸ்துல நான் என்ன சொல்றேன், படிக்க கூடாது, கத்துக்கணும். கண்டிப்பா. புதன் 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 புதன்னா வடக்கு இப்படி படிக்க கூடாது. புதன்னா என்னன்னு தெரிஞ்சாலே புதன் ஏன் வடக்குக்கு வந்தாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம வாஸ்துல எப்பவுமே சொல்றோம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா வாஸ்துல எதனா சொல்லுங்க அப்படின்னு. ஆயிரக்கணக்கான வித்தியாசமான விஷயங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு வித்தியாசமான விஷயம் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து லக்னோ அணின்னு ஒண்ணு இருக்கு. லக்னோ சூப்பர் கிங்ஸ்னு ஒரு அணி இருக்கு. இந்த லக்னோ அணியில வந்து பாத்தீங்கன்னா திக்வேஷ் ரதின்னு ஒருத்தர் இருப்பார், போலர். ஃபங்க்லாம் விட்டுருப்பார்.
ஏன் சொல்றேன்னா இது வாஸ்து எப்படி இணைக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ம். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஒரு சதம் அடிக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஹெல்மெட்டையும் பேட்டையும் தூக்கி காட்டுவார், ஒருத்தர் பேட்டை மட்டும் தூக்கி காட்டுவார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெல்மெட்டை அவுத்துட்டு எல்லாருக்கும் கை காட்டுவார். ஒவ்வொருத்தரும் இப்போ ரிஷப் பந்த் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டி அடிச்சாரு, 100 அடிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இந்த திக்வேஷ் ரதி என்ன பண்ணுவாருன்னா அவர் போல்டு எடுத்துட்டாலோ அவர் ஓவரில் எதனா விக்கெட் வந்துருச்சுனால உடனே வந்து என்ன பண்ணுவார்னா செலிப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் சைன் பண்ணுவார். அவர் கையில் சைன் பண்ணுறதோ இல்லை குனிஞ்சி தரையில் சைன் பண்ணுறதோ அவருடைய பழக்கமாக வச்சிருக்காரு. இப்போ திக்வேஷ் ரதியோடைய வீடு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பா. ஆனால் அவர் ஏலத்தில் அவர் எடுக்கப்பட்ட தொகை வந்து 30 லட்சம். ஆமா. அதாவது எல்லாருமே கோடி கணக்கில் எடுக்கிறாங்க. இப்போ ரிஷப் பந்த் வந்து 27 கோடி கொடுத்துருக்காங்க. இப்படி கோடி கணக்கில் நிறைய விளையாட்டு வீரர்களை எடுத்த இந்த ஐபிஎல் நிறுவனங்கள் இந்த ஐபிஎல் போட்டியில திக்வேஷ் ரதியை 30 லட்சத்துக்கு தான் எடுத்திருக்காங்க. ஏன்? அப்போ அவர் வீடு வாஸ்து எப்படி இருக்கும் என்பதை திக்வேஷ் ரதியே சொல்றாரு. என் வீடு வடக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. அவர் எப்படி சொல்றாரு வடக்கு பாதிக்கப்பட்டுள்ளன்னு? புதன் என்றால் எழுதுவது, கையெழுத்திடுவது. அவர் என்ன பண்றாரு, ஒரு விக்கெட்டுக்கும் கையெழுத்து போடுறாரு. அப்ப அவர் வீட்டுல புதன் பாதிக்கப்பட்டிருக்கு. புதன் என்பது வடக்குன்னா பணம். அவர் வீட்டில் வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டதால் தான் அவருக்கு அந்த எண்ணம் என்ன வருதுன்னா அடிக்கடிக்கு கையெழுத்து போடுற எண்ணம் தோன்று. அவர் வீட்டுல வடக்கு பகுதி பாதிக்கப்பட்டதுனால்தான் அவருக்கு என்ன பண்றாங்க 30 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க. குறைந்த ஏலம் 30 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க. அவர் ஏன் 30 கோடிக்கு எடுக்கல? ஏன் என்னை 30 கோடிக்கு எடுக்கவில்லை, ஏன் என்னை 30 லட்சத்துக்கு எடுத்தார்கள் என்றால் என் வீட்டில் வடக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் என் கையெழுத்து மூலம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவரு தான் சொல்றாரு. இப்ப கையெழுத்து போடுறது மூலியமாவே அவங்களோட வீடு எந்த வாஸ்து அமைப்புல பாதிக்கப்பட்டிருதுங்கிறத சொல்ல முடியும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 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 விஷயத்தை நல்லா உள்வாங்கணும். ஒருத்தரை பார்த்தவனே சொல்றதுதான் வாஸ்து. ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வீடு இப்படிதான் இருக்குன்னு சொல்வதுதான் வாஸ்து நிபுணர். அதாவது அந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருந்தா அப்படி சொல்லணும். வாஸ்துல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா உன் வீட்டுக்கு நான் வரேன், அங்க வந்து நிக்கிறேன் பாக்குறேன்றதோட பார்த்தவனே சொல்ல முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வடக்கு என்றால் புதனுடைய திசை என்கிறோம். வடக்கு என்றால் பணத்தோடைய திசையும் வடக்கு தான். வடக்குல இருந்து தான் பணம் வருது. புரியுதுங்களா? அதுல எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை. இப்போ வடக்கிலிருந்து வரக்கூடிய பணம் வடக்கு சரியாக இருந்தால் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும், அதிகமான ஏலத்துல ஏலம் போயிருப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கையெழுத்து அடிக்கடிக்கு போடுற அந்த பழக்கம் இவர்கிட்ட இருந்திருக்காது. இதுதான் வாஸ்துவில் உச்சகட்ட உண்மை. அப்போ சார் நாங்க சொல்லலாம், சார் அவர் என்ன சார் பெரிய கிரிக்கெட் பிளேயரு, அவர் இயற்கையாகவே வந்து நிறைய வெல் செட்டில்டு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால கம்மி ரேட்டுக்கு ஏலம் எடுத்தாங்க. அவர் வீடு வந்து பெரிய பங்களா சார், அங்கெல்லாம் நார்த்து கரெக்டாக தான் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நார்த்து பாதிக்கப்படாம அந்த அடிக்கடி எந்த பகுதி பாதிக்கப்படுகிறோ அந்த பகுதியில் மனிதன் தன் கவனத்தை செலுத்துகிறான். நார்த்து பாதிக்கப்பட்டதுனால தான் கையெழுத்து அதிகமா போடுறாரு விக்கெட் விழுந்தா. நார்த்துனாலே பணம் இல்ல, அங்க பணமும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்குமே நீங்க இணைக்க தெரிந்தால்தான் வாஸ்துவில் நீங்கள் நுண்ணியமான சில நுணுக்கமான பலன்களை சொல்ல முடியும். ஒருவேளை இப்ப அவருடைய வீடு இந்த வாஸ்துனால பாதிக்கப்பட்டிருந்ததுனால அந்த கையெழுத்து போடுற பழக்கம் வந்து யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் சொல்லி கூட அந்த பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிக்கடிக்கு சொல்லுவதுதான், ஒரு வீடை வந்து ஒரு மனிதன் வாங்குவது அல்ல, அந்த வீடு தான் மனிதனை தேர்வு செய்கிறது. நீ இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்க, நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்க, நீ சில காலகட்டங்கள் இந்த இடத்துல குடியிருந்து இதற்குண்டான கர்மாவை அனுபவிச்சுட்டு வெளியே போன்னு சொல்லும். அந்த பூமிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. புரியுதுங்களா? சில பேர் வந்து வாஸ்துல கேட்பாங்க பரிகாரம் இருக்கா, கிடையாது. இப்ப திக்வேஷ் ரதி இருக்கிற வீடு வடக்கு சரியாகவே இருந்தாலும், வடக்கு சரியா இருக்கு சார், அவர் வீட்டுல வந்து நார்த் காம்பவுண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கு, நார்த்ல ஜன்னல் இருக்கு, நீங்க எப்படி நார்த்ல வந்து வாஸ்து சரியில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே வடக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து தான் அவர் பிறந்திருக்கார் என்பது உண்மை. இப்போ பொதுவாக அந்த ஐபிஎல் ஏலம் அப்படிங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சோ, இதுக்கு முன்னாடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஏலம் வந்து போகும்.
ஒருவேளை ஃபியூச்சர்ல அவருடைய ஏலா தொகை வந்து பெரிதா போறதுக்கும் வாய்ப்புகள் நிச்சயமா அமையலாம். உண்டு, 100% உண்டுன்னு சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ வந்து வடக்கு பாதிக்கப்பட்டால் பணம் பாதிக்கப்படுது, ம், சரிங்களா? இதே திக்வேஷ் ரதிக்கு புதன் நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல ம். எதனா ஒரு மேட்ச்ல கை சுளிக்கும், அடிக்கடிக்கு இந்த ரிட்டையர் அவுட்னு சொல்லுவாங்க, அது Okay. கொடுக்கக்கூடிய அமைப்பு திக்வேஷ் ரதிக்கு வரும். ஓகே. புதன் பாதிக்கப்பட்டிருக்கு, பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு ம், அப்படின்னு நம்ம வாஸ்து ரீதியா சொல்றோம். ஒருத்தவங்க செய்யக்கூடிய ம். அவங்களுடைய செயல்களை வைத்து அவங்க எந்த மாதிரியான பாரம்பரிய குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கிறார்கள் என்பதை கணிக்க வேண்டும் என்பதுதான் வாஸ்துவின் உச்சகட்ட உண்மை. ஓகே. சோ அவங்க மேனரிசம் என்ன அப்படிங்கறத வச்சே வாஸ்துவை பத்தி சொல்லலாம். ஈஸியா சொல்லலாம், 100% நம்மளால சொல்ல முடியும். இப்போ டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க, ம், உண்மையிலே அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது, கிரெடிட் கார்டு பில்லு கட்டியிருக்க மாட்டார். ம். ஆனால் வெளியே சொசைட்டின்னு வரும்போது 4 பேருக்கு முன்னாடி பந்தாவா ஒருவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு வச்சுன்னு சும்மானா ஒரு ஃபோன் எடுத்து நோண்டின்னு ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ம். பல கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி பேசுவார். மறுபடியும் வீட்டுக்கு போனவுடனே கடங்காரங்கிட்டே நான் கோச்சிக்காத, நான் இன்னும் 2 நாளில் போட்டு விட்டுறேன் நான் பார்த்து அந்த மாதிரி நபர்களை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாமே சூரியன் பாதிக்கப்பட்டவர். ம், இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா, ஜோதிடத்திலையும் இந்த வாஸ்துவிலையும் சூரியன் நல்லா இருந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், செவ்வாய் நல்லா இருந்தா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி நிறைய ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் பேசுவதை நாம் பார்ப்போம். அது அப்படி அல்ல, ஓகே. அது அப்படி கிடையாது. எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் தான் ஒரு மனிதனுக்கு முதல்ல வேலை செய்யும். ஓகே. சோ அப்ப நல்ல கிரகம் வந்து அவருக்கு வேலை செய்யாது, கெட்ட கிரகம் தான் அவருக்கு வேலை செய்யும். அதாவது நீங்க வந்து இப்போ வந்து ஒரு உங்க நடந்து போறீங்க, ம், வாட்ச் கழிந்து கீழே விழுந்துருச்சு, ம், கொஞ்சம் தூரம் போய் வாட்சை பார்க்குறீங்க, கையில் வாட்ச் இல்லை, ம், ரிட்டன் அதே வழியில் தேடிட்டு வரீங்க, ம். வழியில் ஒரு செயின் இருக்கு, எடுத்துட்டு போயிடுவீங்களா இல்லை வாட்சை தேடி போவீங்களா? வாட்ச் தேடி தான் போவோம். எதை தொலைக்கின்றாயோ, எதை இழக்கின்றாயோ, எதை உன்னிடத்தில் எது குறைவாக உள்ளதோ, எது குறைகின்றதோ ம். அதை தேடி ஒரு மனிதன் பயணிப்பான். இருப்பதை அலட்சியப்படுத்துவான். ஓகே. இருப்பதை என்ன பண்ணுவான்? அலட்சியப்படுத்துவான். இல்லாததை தேடி ஓடுவான். இதுதான் நம்ம வாஸ்துவிலையும் ஜோதிடத்திலையும் சொல்லிட்டு வரோம். ஓகே. ஏன் அடிக்கடிக்கு விக்னேஷ் ரதி சைன் போடுறாரு? வடக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ம். ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பிறந்திருக்கலாம், இல்லைன்னா வடக்கு இயற்கையாவே வடக்கு பாதிக்கப்பட்ட கை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூதாதையர்களுக்கு இருந்து அந்த குடும்பத்துல இருந்து பிறந்து அதுல இருந்து வந்திருக்கலாம். மாதிரி வடக்கு சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் அவருக்கு அந்த குணம் வருகிறது. வடக்கு என்றால் பணம், கம்மியான ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க என்பதை அதிலே நம்ம ப்ரூஃப் ஆகுது. இதே மாதிரி வித்தியாசமான கோணங்களில் நம் வாஸ்துவை அணுக வேண்டும். ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த பணக்காரங்களுக்கு தான் வந்து வாஸ்து, அவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ஹாலில் குடும்பம் நடத்தக்கூடிய ஃபேமிலிக்கு வாஸ்து ரொம்ப முக்கியமாக அமையும். இப்போ நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வாஸ்து கிடையாது அப்படிங்கிறது இருக்குல்ல சார்? ஒருத்தர் வாஸ்துபடி வீடு கட்டிக்கிறாரு, அவர் நல்லா பந்தாவா கார் வாங்கின்னு பெட்ரோல் பங்கு போறாரு. வாஸ்து குறையுள்ளவர் அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த காருக்கு பெட்ரோல் போடுற வேலை செய்யறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு மறுபடியும் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாஸ்துபடி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கார்ல போய் பங்க்ல கிளாஸ் ஏறிக்கிட்டு டேங்க் ஃபுல் பண்ணுன்றாரு. வாஸ்து குறையுள்ள ஒரு மனிதன் அந்த வண்டிக்கு தன் பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணுவதை வேலை செய்து தன் காலத்தை கழிக்கிறான். வேலை செய்யலன்னு சொல்ல வரல, வாஸ்து எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ எல்லாருமே ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க, எல்லாருமே மாப்பிள்ளையாட்ட முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறைன்னு அதில் பிரிப்போம் கல்யாணத்துக்குன்னு, புரியுதுங்களா? ஒருத்தர் மேலவாத்தியம் வாசிப்பார், ஒருத்தர் டிஜே பண்ணுவார், ஒருத்தர் வரவேற்பில் இருப்பார். இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவும் தனித்தனியாக நடக்கும். அதில் சீனில் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு இருப்பாங்க இல்லையா? இதை தான் நம்ம வாஸ்துல இணைக்கிறோம். எப்படி சொல்றோம்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வாஸ்துபடி நல்லா இருக்காருன்றது எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? நம்பிக்கை தவிர வேற என்ன இருக்குன்னு சொல்றேன், கிடையாது. அப்போ ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னா இன்னொருத்தர் நல்லா இருக்க மாட்டார். இன்னொருத்தர் நல்லா இல்லாத போனதுனாலதான் இன்னொருத்தர் நல்லா இருக்காருன்றதே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இப்போ வெளிச்சம் நம்ம சொல்றோம், கரண்ட் வந்துருச்சு, ம் வெளிச்சமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இருட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ம் இருட்டு என்று ஒன்று இருப்பதனால்தான் வெளிச்சம் என்ற ஒன்று வெற்றி காண முடியாது. ஓகே. இப்ப இருட்டுனே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிச்சத்தை பத்தி யாரும் நம்ம பேச மாட்டோமே, கண்டிப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லையே, வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எதனா இருக்கா? கிடையாது. கிடையாது. அப்போ இருட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் வெளிச்சம் என்பதை வெற்றி காண முடிகிறது என்றால், ஜெயிச்சவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் தோத்தவனை கம்பேர் பண்ணி பேச முடியுது. ஓகே. தோத்தவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் ஜெயிச்சவனை தூக்கி நீங்க கொண்டாடுறீங்க. ஜெயிச்சவனை கொண்டாடுவதற்கு காரணமா இருப்பவரே யாரு? தோற்று போனவன் தான். அப்ப அவனுக்கு கடவுளே இவன் தான். புரியுதுங்களா? நல்லா இது வந்து டக்குன்னு சில பேருக்கு புரியாது, உள்வாங்கன்னா நிறைய விஷயம் புரியும். கண்டிப்பா. ஜெயிச்சுட்டா நம்ம சொல்றோம், எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவன் தோத்துட்டான், இவனை விட இவன் நல்லா இருக்கான் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா, அந்த கம்பாரிசன் தான் வாஸ்து. ஓகே. சோ ஒருத்தரோட தோல்வி இன்னொருத்தருக்கு வெற்றியாக. ஆமா, மண்ணன்றது பாவம்ன்றோம். மணல் லாரி டிரைவர் எங்கன்னா வந்து பங்களா மாடி கட்டி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. பல வீட்டுக்கு ஆச்சாரி வந்து கதவு போடுவார், ஜன்னல் வைப்பார், அவர் வாடகை கட்ட முடியாத வீட்டுல குடியிருப்பார். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம், கிரானைட் யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம். கிரானைட் கல்குவாரி வச்சுக்கிற எவ்வளவு பேர் கடன்ல சிக்கி தவிப்பாங்க பாருங்க. குவாரி வச்சுக்கிற மொத்த பேர் அடி பயங்கரமா விடும். குவாரினாலே பயங்கர ரிஸ்க். சரிங்களா? ஆனா அதிலிருந்து வரக்கூடிய பொருள்களை பயன்படுத்துறோம் பணக்காரனா இருக்கான். ஆனா அந்த ரா மெட்டீரியலை அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கடன்ல மாட்டேங்கிறாங்க. இதைதான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம். நீங்க வாஸ்துன்னு என்ன, என் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வாஸ்து கிடையாது. எப்படி பணக்காரங்களுக்கு மட்டும் வாஸ்து? பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் போதா? கிடையாது. ஏழைகளுக்கும் எல்லாருக்குமே நிலநீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாமே ஒண்ணுதானே. இப்போ ஏழை ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 102 டிகிரி வெப்பம் அவர் உடம்புல இருக்குது, ஜுரம் அடிக்க மாட்டேங்காதா? கண்டிப்பா. இப்போ பணக்கார ஒருத்தர் இருக்கிறாரு, 102 டிகிரி அடிக்குது, அடிக்குமா இருக்காதா? இல்லைன்னா பணக்காரர் இறந்து போயிட்டாரு, ஏழையாகிறோம் 102 டிகிரிலையும் ஏந்து காலைல வேலைக்கு போவோம். புரியுதுங்களா? ஆனா அது பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு $60 ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுவான் வேலைக்கு, பணக்காரன் இறந்து போயிட்டாரு. இதைதான் நம்ம சொல்றோம், இறைவன் அனைவருக்குமே கொடுக்குகின்ற விஷயத்தை சரியாக கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. நம்ம தான் அதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். வாஸ்து என்பது பயங்கர நுணுக்கமான ஒரு கலை. அந்த நுணுக்கமான கலையை சும்மா 4 ரூம், பாத்ரூம் இங்க இருக்கணும், பீரோ இங்க இருக்கணும் அப்படி என்பது கிடையாது. அது பயங்கர ஒரு அப்படியே நுணுக்கம், ஒரு புள்ளியில நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஜாதகம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அவருக்கு நிறைய யோகங்கள் இருக்கு அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், அவரை தவறான ஒரு வாஸ்து வீட்டுல குடியிருக்கும் போது அதுல ஜாதகம் வேலை செய்யுமா, அவருடைய வாஸ்து வேலை செய்யுமா? வாஸ்து வேற, ஜாதகம் வேற, எண்கணிதம் வேற இல்லை. மூணுமே ஒண்ணுதான். இப்ப நான் 3 விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்க வீடு நிச்சயமாக தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் உங்களுடைய டீட்டெயில் எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். தெற்கு பகுதி உங்களுடைய வீடு நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்கும் நான் சொல்லிட்டேன். இப்ப போய் அப்படியே லைவா நம்ம பார்த்தா உங்க வீட்டுல தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இது வாஸ்துல சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ ஜோதிடத்துக்கு வருவோம். உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கிற தோற்றத்தை வைத்து நான் ராகுவோடைய ஆதிக்கம் ஜாஸ்தின்னு சொல்லிடலாம். ராகு பிளஸ் சனி சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப ராகு பிளஸ் சனின்னு சொல்லும் போதே ராகு தெற்குல சேர்ந்துருவார், தென்மேற்குல. இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது உங்களுடைய வீடு தென்மேற்கு பாதிப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? எண்கணிதன் வரும். எண்கணிதன் வரும்பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா 6, 24, 15 ஆகிய டேட்டுகளோடைய உங்களுடைய டேட்டா பர்த்தோ இல்ல நீங்க பிறந்த கிழமை சனியோ புதனோ சம்மந்தப்படும். சனிக்கிழமை சார். புரியுதுங்களா? இது வந்து 3மே ஒன்னா சேர்த்துடலாம், பார்த்த ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டைம் சூப்பரா இருக்கு, நீங்க சரியில்லாத வீட்டுல இருக்கீங்கன்னா முன்னேற முடியாது. டைம் ரொம்ப பேடா இருக்கு, சூப்பரான வீட்டுல இருக்கீங்கன்னா காப்பாத்திப்பீங்க, உயிர் பலி ஏற்படாது. டைமும் சரியில்லாத வீட்டுல இருக்கீங்கன்னா சோழி முடிச்சு.
ஓகே. சோ இது மூன்றுமே ஒன்னோட ஒன்றி தொடர்புடையது. ஓகே. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம சொல்லிட முடியும் அவங்க வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா, அவங்க என்ன கிழமை பிறந்திருப்பாங்க, அவங்க என்ன கிரகத்துடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும், ஈஸியா சொல்லி ஈஸியா மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணி பக்காவா நம்ம பண்ணிடலாம். ஓகே சார். ஒன்றும் இல்லை, உங்க மூதாதையர்ல யாருன்னா கிட்னி ரிலேட்டடா ஃபால்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. டயாலிசிஸ் பண்ணவங்க, கிட்னி வந்து ஃபால்ட் ஆனவங்க, ஒரு கிட்னி இழந்தவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, கணவன் மனைவி பிரிந்தவர்கள், 2 தாரங்கள் 2 திருமணங்கள் செய்தவர்கள், இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் போய் சொல்லியுது, ரொம்ப நாள் வெளியூர்ல போய் தங்கி வேலை செஞ்சு மறுபடியும் மனைவி வந்து பார்த்துட்டு மறுபடியும் வேலைக்கு போகுது. இந்த மாதிரியான ஒரு சூழல். அது மாதிரி நீங்க எங்க வீடு இருந்தாலும் பக்கத்துல மசூதி இருக்கா, மசூதி வந்து அங்க வந்து ஓதனா அந்த சவுண்ட் உங்க வீட்டுக்கு கேட்குமா? கேக்குது சார். அந்த மாதிரி செக் பண்ணுங்க. எங்க வீட்டு பக்கத்துல உண்மையாவே மசூதி ஒண்ணு இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல உங்க வீடுகள் அமையும், உங்களுடைய வாழ்க்கை அமையும். உங்க தென்மேற்கு பாதிக்கப்பட்ட ஃபேமிலி நம்ம ஈஸியா பார்த்தோன்னே நம்மளால சொல்ல முடியும். அப்பதான் அது வாஸ்து. உங்களுக்கு ராகுவோடைய ஆதிக்கம் ஜாஸ்தி, சனியோடைய ஆதிக்கம் ஜாஸ்தின்னு உங்களை பார்த்தோன்னே சொல்ல முடியும். இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வாஸ்து என்பது தயவு செஞ்சு நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வாஸ்துன்னா சொல்லாதீங்க. ஆசையா ஒரு ஆடை வளர்த்து அதை ஒருத்தர் விற்கிறாரு, அவர் வீடு வாஸ்து மாதிரி ஒன்று இருக்கும். ஏசி கார்ல வந்து அப்படி நின்று மட்டன் 2 கிலோ போடு, நல்லா எலும்பு இல்லாத போடுன்னு சொல்லி வாங்கி போய் சாப்பிட்றாருல, அவருக்கு வீடு ஒரு வாஸ்து அமைப்பா இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சரிங்களா? இதுதான் உண்மை. ஓகே சார். சார் இப்போ வாஸ்துக்கான வகுப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இப்போ வாஸ்து பற்றி எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள், ஏன்னா அதில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்களும் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இதுக்கான வகுப்பு ஏதாவது? சும்மா நான் வாஸ்து கிளாஸ் வந்து என்ன ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, நான் கிளாஸ் எடுக்கிற ஐடியா கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காலையில் சென்னையில் இருப்பேன், நைட்டு கோயம்புத்தூரில் இருப்பேன், மறுநாள் காஷ்மீரில் இருப்பேன். புரியுதுங்களா? நான் ஒரு நாளைக்கும் ஒரு ஊர்ல டிராவல் ஆகிற ஆளு. அப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்து சாத்தியம் கிடையாது. எனக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆனா இப்போ நல்ல டீப் அனாலிசிஸ், டீப் திங்க் பண்ணி இந்த கலையை நிச்சயமா பரப்பணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, பரப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம், பரப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளிலும் தொடங்கிட்டோம். PMK வாஸ்து அகாடமி என்ற ஒரு பேரில் வாஸ்து கிளாஸ் தொடங்குறோம். ஜூன் 14 மொத்தம் 5 நாள் கிளாஸ், 4 நாள் கிளாஸ் நடக்கும். ஒரு நாள் மாணவர்களை அனைவரையும் அழைத்து வித்தியாசமான முறையில அவங்களை கௌரவிக்கிறோம். இப்ப இதற்கான வகுப்பு வந்து நேரடி வகுப்பா இல்ல ஒன்லி நேரடி வகுப்பு தான், நோ ஆன்லைன். சென்னையில வகுப்பு நடக்குது, ஒன்லி டைரக்ட் தான், நோ ஆன்லைன். ஜூம்ல நான் எடுக்க மாட்டேன். ஓகே. சோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார்? முன்பதிவு நம்ம ஆபீஸ் நம்பரை தொடர்பு கொண்டாங்கன்னா 814888 36708 இந்த நம்பரை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம், 50 பேர்களை மட்டும்தான் வைத்து எடுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வர மாணவர்கள் வெளியே போகும்போது ரொம்ப முழுமையாக வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நான் வாஸ்துன்னும் போது எல்லாருடைய டவுட்டும் நான் கேட்கணும், எல்லாருக்கும் நான் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. 4 நாள் கிளாஸ்ன்றதுனால எல்லாருக்கிட்டையும் நான் தொடர்ந்து 24 மணி நேரமும் நான் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்லாம் லேட் ஆகும் சில டைமில். ஸோ அதனால் 100-200 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சரி வாங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு போங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் வரவங்களை கொஞ்சம் அவங்க கற்றுக்க வராங்க, படிக்க வராங்க, தயவு செய்து படிக்க வராதிங்க, மன்னிச்சிருங்க, படிக்க வராதிங்க, கற்றுக்க வாங்க. கண்டிப்பாக படிக்க வராதிங்க, கற்றுக்க வாங்க. கற்றுக்க வராங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அந்த டைம் நம்மளுக்கு வேணுன்றதுனால குவான்டிட்டியை கம்மி பண்ணிருக்கோம். வாஸ்துக்கான வகுப்பு எந்த நேரத்துல நடக்குது மேடம்? காலையில ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் நடக்கும். கரெக்டா ஸ்டார்ட் பண்ற டைம் ஒன்னா நம்ம சொல்லலாம். மார்னிங் வந்து எல்லாம் டிஃபன் பண்ணிட்டு 8 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆயிடும், 9 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் 11 மணிக்கு, மதியம் லஞ்சு, ஈவினிங் ஒரு 3 மணிக்கு டீ பிரேக். ஈவினிங் டைம் சொல்ல முடியாது. பலாப்பழத்தை பார்த்தா ஈ போகுமா? நம்ம மக்கள் பாச பிணைப்புல நைட்டு தூங்க போகும்போது கூட விட மாட்டாங்க. ஈவினிங் டைம் சொல்ல முடியாது. அதனால வந்து காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 14-15 கிளாஸ். மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 21 இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஆன்லைன்ல போடலாமே, எங்களுக்கு யூஸா இருக்குமே. வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கால்ஸ், சார் ஆன்லைன்ல போட்டுதான் நாங்களே 10 பேர் சேர்ந்துருப்போம். இது பணம் சம்பாதிப்பதற்குண்டான கிளாஸ் அல்ல.
50 பேர் வராங்கன்னா அந்த 50 பேர் அவங்க வீட்டில் இருக்கிற தப்பை கரெக்டாக சரி செய்கிற அளவுக்காச்சும் நான் உருவாக்கி வெளியே அனுப்பணும். அப்போ தான் அந்த பிஎம்கே வாஸ்து அகாடமி வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டைம் நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகே. என்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள தீட்டி பட்டை தீட்டி வைரமாக்குறதுக்கு எனக்கு நாள் வேணும். வந்து போனால் ஜொலிக்கணும். அதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைரக்டர் தான் கரெக்டாக இருக்கும், தீட்ட முடியும். கண்டிப்பா சார். சார் இந்த ஒரு நேர்காணல் பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ எவ்வளோ பேர் வாஸ்து உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேர் ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வயதானவர்கள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு சொல்கிறவங்க, பிபி சுகர் இருக்கவங்க, என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த கிளாஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஏன்னா நான் வந்து அப்படியே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏசி ரூம்லேயே வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதில்ல. யாருமே எதிர்பார்க்காமல் முறையில் சில விஷயங்களை நம்ம இந்த வாஸ்து கிளாஸில் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் நம்ம ஆர்மிக்கு போகும்போது எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு உடல்நிலையோட தைரியமாக வாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய வாஸ்து என்பதே வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்போ நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒருத்தவங்க இருக்கணும்னா முதல்ல நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். கண்டிப்பா. அது மாதிரி கொஞ்சம் கிளாஸில் வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி வரும், ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி வரும், எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து போகிறவங்கள முழுமையாக்குவதற்கு உண்டான அனைத்து முன்னேற்பாடுகளும் நாங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். அனைத்துக்குமே தயார்ன்றவங்க மட்டும் வாங்க. வாங்க, அனைவரும் வாங்கன்னு சொல்ல, அனைவரும் வராதிங்க, முடியறவங்க மட்டும் வாங்க. நான் சார் வர வச்சுட்டு வெயில்ல இருந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டீங்களா சார்லாம் கேட்காதீங்க. வாஸ்து கற்றுக்கணும், தெளிவாக கற்றுக்கணும், வந்து ஒரு பெயர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா அவங்க மட்டும் வாங்க. சார் இந்த 4 நாட்கள்ல இந்த வாஸ்து வகுப்புங்கிறது சாத்தியம் தானா? சாத்தியம். வந்து போகுது 4 நாள் முடிஞ்சது, 5 நாள் கிளாஸு, 5ஆவது நாள் எல்லாரும் கௌரவப்படுத்துகிறேன். இந்த 4 நாள் கிளாஸ் முடிஞ்சது நீங்களே வந்து ரிவ்யூ எடுத்துக்கோங்களேன், ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். சார் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், அவங்ககிட்டே கேட்டுங்க, நீங்களாச்சும் அவங்களாச்சும். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக ஸோ நம்ம பிஎம்கே சம்பத் அவர்கள்ட்ட வாஸ்துக்கான வகுப்பு வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் முதல் முறையாக பிரத்யேகமாக நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஸோ எங்களுடைய நேயர்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேடம், நன்றி.